உச்சநீதிமன்ற தீர்ப்பு முடிவல்ல, ஆரம்பம். அடுத்து நடக்கப் போவது என்ன? இடி வழக்கறிஞர் வெளியிட்ட பரபரப்பு தகவல். வணக்கம் நண்பர்களே. உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்பளித்ததும் அதை அக்கட்சியின் தலைவர்களும் உடன்பிறப்புகளும் கொண்டாடி தீர்த்து வருகிறார்கள். இதை பாஜகவினர் கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடுத்தார்கள். ஆனால் அந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு ஊழல் நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருப்பதால் விசாரணை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது. இதையடுத்து இந்த உத்தரவை போட்ட உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் ஆகிய இருவரையும் திமுகவினர் கடுமையாக விமர்சித்தார்கள். அதோடு பாஜகவினர் உயர் நீதிமன்றத்தில் உள்ள சங்கி நீதிபதிகளை விலைக்கு வாங்கிவிட்டார்கள். அதனால்தான் அவர்கள் நினைப்பது போலவே நீதிபதிகளும் தீர்ப்பு சொல்கிறார்கள் என்று கமெண்ட் கொடுத்து வந்தார்கள். குறிப்பாக திராவிட கட்சியின் கி. வீரமணி கூட உயர் நீதிமன்றம் சங்கிகளின் கூடாரம் ஆகிவிட்டது என்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதற்கு அப்போது பாஜகவினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தற்போது டாஸ்மாகில் சோதனை நடத்துவதற்கு அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போட்டு இருப்பதை அடுத்து பாஜகவினர் திமுகவினரை விமர்சனம் செய்து வருகிறார்கள். அப்படியென்றால் இப்போது நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை விலைக்கு வாங்கிவிட்டீர்களா? அதனால்தான் ஊழல் டாஸ்மாக் துறையில் சோதனை நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்கிறதா என்று திமுக உடன்பிறப்புகளை நோக்கி பாஜகவினர் பகீர் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த விவகாரத்தில் பாஜக மற்றும் திமுகவினருக்கிடையே சோசியல் மீடியாவில் கடும் வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது. இப்படி டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக விசாரணை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருப்பதை அடுத்து விசாரணைக்கு பயந்து வெளிநாடுகளுக்கு ஓடி ஒளிந்த உதயநிதியின் வலது கையான ரத்தீஷ் அடுத்த வாரம் சென்னை திரும்புவதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. அப்படி ரத்தீஷ் வெளிநாடு தப்பி செல்லும் போது அவருடன் ஒரு மருத்துவமனையின் வாரிசும் தொழிலதிபரின் வாரிசும் சேர்ந்து சென்றதாகவும் அமலாக்கத்துறைக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் காரணமாகவே ரத்தீஷுடன் சேர்ந்து அந்த 2 பேரையும் விசாரிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். காரணம், உதயநிதியின் பின்னணியில் ரத்தீஷ் இருக்கிறார் என்றால் அவருக்கு பின்னால் இன்னும் பல புள்ளிகள் இருக்கிறார்களாம். இப்படி அவர்களும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு தப்பி ஓடி இருக்கிறார்கள் என்றால் இந்த டாஸ்மாக் ஊழலில் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கும். அதன் காரணமாகவே ரத்தீஷை மட்டுமின்றி அவரது நண்பர்களையும் இந்த விசாரணை வலயத்துக்குள் வரவழைக்க அமலாக்கத்துறை தயாராகி கொண்டிருக்கிறதா. முக்கியமாக டாஸ்மாக் துறைக்குள் தான் சோதனை நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை போட்டு உள்ளதே தவிர தனி நபர்களை விசாரிக்க எந்த தடையும் போடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில்தான் ஊழல் செய்ததற்கான முகாந்திரம் உள்ள அனைவரிடத்திலும் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை விசாரணையை முடக்கிவிட்டுள்ளது. இந்த நேரத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி திமுக வட்டாரத்திற்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. அது என்னவென்றால், அமலாக்கத்துறை என்பது இந்தியா முழுக்க உள்ள அனைத்து மாநிலங்களிலும் எந்த துறையில் ஊழல் நடைபெற்றதாக தெரிந்தாலும் ஆதாரங்களின் அடிப்படையில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அப்படிதான் தற்போது டாஸ்மாக் துறையில் ஊழல் நடைபெற்ற ஆதாரங்கள் கிடைத்ததின் அடிப்படையில்தான் இந்த சோதனை நடைபெற்றது. அதில் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்களும் கிடைத்துவிட்டன. என்றாலும் இந்த விசாரணையை மேற்கொண்டு நடந்தால் இன்னும் பெரிய அளவில் ஊழலை வெளியில் கொண்டு வந்து விடுவார்கள் என்று தமிழக அரசு பயப்படுகிறது. அதன் காரணமாகவே உச்சநீதிமன்றத்தில் தடை கோரி உள்ளார்கள். உச்சநீதிமன்றமும் இதன் பின்னணி குறித்து பல உண்மைகள் அவர்களுக்கு தெரியாததால் இந்த இடைக்கால தடையை போட்டுள்ளார்கள். முக்கியமாக இந்த இடைக்கால தடை போட்டதின் பின்னணியே அமலாக்கத்துறையிடத்தில் அறிக்கை கேட்பதற்காகத்தான். அதன் காரணமாகவே தற்போது டாஸ்மாக் துறையில் சோதனை நடந்தபோது கிடைத்த அனைத்து ஆதாரங்களையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு அமலாக்கத்துறை தயாராகி வருகிறது. அப்படி நாங்கள் கொடுக்கும் ஆதாரத்தை பார்த்த பிறகு உச்சநீதிமன்றமே அதிர்ச்சியடைய போகிறது. அமலாக்கத்துறை வரம்பு மீறி செயல்படுவதாக சொன்ன தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் நாங்கள் கொடுக்கும் அதிர்ச்சி ஆதாரங்களை பார்த்து தலை சுற்றி விழப்போகிறார். அந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது. மேலும் இந்த இடைக்கால தடையானது திமுகவுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், அவ்வளவுதான். இது நிரந்தரமானது அல்ல. அமலாக்கத்துறை தாக்கல் செய்யும் பதில் மனுவுக்கு பிறகு திமுகவின் மொத்த சந்தோஷமும் கொண்டாட்டமும் காணாமல் போய்விடும். அந்த அளவுக்கு இந்த துறையில் ஊழலை போட்டி போட்டு செய்துள்ளார்கள் என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார்.
அடுத்த செய்தி, உதயநிதிக்கு உளவுத்துறை கொடுத்த அதிர்ச்சி தகவல். முதல் கட்டமாக 3 பேரை தூக்கப் போகும் இடி. தற்போது அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் தடை போட்ட போதும் தனிநபர் விசாரணை என்பதை அமலாக்கத்துறை தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக உதயநிதியை நெருங்குவதற்கு முன்பு அவரது பின்னணியில் இருக்கும் முக்கிய பினாமிகளை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வருவது அமலாக்கத்துறையின் திட்டமாக இருந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் உதயநிதியின் நிழல் போல் இருக்கும் 3 நண்பர்களை இப்போது அமலாக்கத்துறை குறிவைத்திருப்பதாக திமுக உளவுத்துறை உதயநிதிக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் கொடுத்துள்ளது. அந்த நபர்கள் யார் என்று கேட்டால், திருச்சி திமுக அமைச்சர்களில் ஒருவரான அன்பில் மகேஷின் நெருங்கிய நண்பர்கள், பின்னர் உதயநிதியின் நண்பர்கள் ஆக்கப்பட்டவர்கள் ரத்தீஷ், விக்ரம் ஜுஜு, ஆகாஷ் என்ற இந்த 3 பேரையும் தனது அணியில் சேர்த்துள்ளார் உதயநிதி. இவர்கள்தான் அவரது திருச்சி கேங்காக செயல்பட்டுள்ளார்கள். உதயநிதியை பொறுத்தவரை திமுக புலிகள் மீது பெரிதாக நம்பிக்கை வைக்க மாட்டார். அவர்களிடத்தில் கொடுத்தல் வாங்கல் நடத்தினால் நாளைக்கு அதுவே தனக்கு எதிராக திரும்பிவிடும் என்பதனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சிலரை தனது நண்பர்களாக உருவாக்கி அவர்கள் மூலம் அரசியலில் தான் சம்பாதிக்கும் பணத்தை முதலீடு செய்து வருகிறார். அதற்காகத்தான் இந்த 3 நண்பர்களும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளார்கள். ஆனால் இவர்கள் டாஸ்மாகில் வந்த ஊழல் பணத்தை வைத்துக்கொண்டு 300 கோடிக்கு ஒரு பங்களா வாங்கி இருப்பதோடு அதில் வாரந்தோறும் கவர்ச்சி நடிகைகளை வரவழைத்து கிளுகிழுப்பு நடனம் ஆடி வந்துள்ளார்கள். இந்த ரகசிய பங்களாவிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகிய இருவரும் அடிக்கடி விசிட் அடித்து வந்துள்ளார்கள். தங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்பதற்காகவே இந்த ரகசிய பங்களாவில் இவர்களும் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார்கள் என்பதையும் தற்போது அமலாக்கத்துறை மோப்பம் பிடித்து விட்டதால் உதயநிதியின் திருச்சி கங்கை சேர்ந்த விக்ரம் ஜூஜு, ஆகாஷ், ரத்தீஷ் என்ற 3 பேரையும் கட்டம் கட்ட அமலாக்கத்துறை தயாராகிவிட்டதா. அவர்களிடத்தில் நடத்தும் விசாரணையில் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆதாரங்களை கைப்பற்றிவிட்டால் அதன் பிறகு நீதிமன்றங்களும் அமலாக்கத்துறை பக்கம் சாய்ந்து விடுவார்கள். அதனால் இப்போதே அனைவரையும் உஷார்படுத்தி விடுங்கள் என்று திமுக உளவுத்துறை உதயநிதிக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி கொடுத்துள்ளார்களாம். அதன் காரணமாகவே வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் தனது நண்பர்களை தொடர்பு கொண்ட உதயநிதி அடுத்த கட்டமாக என்னென்ன செய்ய வேண்டும், எப்போது தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்பது குறித்த சில ரகசிய தகவல்களை அனுப்பி உஷார்படுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, துணைவேந்தர் நியமன வழக்கு விவகாரம் மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு ஓடும் மு.க. ஸ்டாலின். உச்சநீதிமன்றத்தில் மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்தடுத்து வெற்றி கிடைத்து வருவதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கும் திமுகவுக்கு எதிரான வழக்குகளை எல்லாம் அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய தயாராகி கொண்டிருக்கிறார். குறிப்பாக டாஸ்மாக் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து இடைக்கால தடை வாங்கிவிட்டார் ஸ்டாலின். இந்த நேரத்தில் 10 மசோதா வழக்கில் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கூறிய நிலையில் தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமன பணிகளை தொடங்கினார் ஸ்டாலின். ஆனால் பாளையங்கோட்டையை சேர்ந்த வெங்கடாஜலபதி என்ற நபர் தொடுத்த மனுவை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் சட்டத்துக்கு இடைக்கால தடை போட்டார்கள். உச்சநீதிமன்றம் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சொன்ன நிலையில் தற்போது அதற்கு எதிராக உயர்நீதிமன்றம் தடை போட்டு விட்டார்களே என்ற கொதிப்புடன் காணப்படுகிறார் ஸ்டாலின். அதன் காரணமாகவே டாஸ்மாக் வழக்கை தொடர்ந்து தற்போது இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன வழக்கையும் மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு செல்கிறது திமுக. வருகிற 26ஆம் தேதி இந்த வழக்கின் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கிறார்கள். மோடியுடன் சந்திப்பு, விமர்சனத்தில் சிக்கிய மு.க. ஸ்டாலின். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடியுடன் நெருக்கமான நட்பில் இருந்தார். ஆனால் பாஜகவுடன் நட்பில் இருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ முஸ்லிம்கள் வாக்குகள் பறிபோய்விடும் என்பதால் திட்டமிட்டே பாஜகவுக்கு எதிரான அரசியலை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார். என்றாலும் எப்போதெல்லாம் அமலாக்கத்துறை திமுக புள்ளிகளை சுற்றி வளைக்கிறதோ அப்போதெல்லாம் மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு ஓடி சென்று மோடியை சந்திப்பார். இந்த நிலையில்தான் தற்போது திமுக அமைச்சர்கள் மட்டுமின்றி உதயநிதி ஸ்டாலினையும் அமலாக்கத்துறை சுற்றி விட்டதால் இன்று டெல்லிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் மு.க. ஸ்டாலின். குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதை தவிர்த்த மு.க. ஸ்டாலின் இந்த ஆண்டு இதை வைத்தே பிரதமர் மோடியையும் சந்தித்துவிட வேண்டும் என்பதற்காகவே டெல்லிக்கு விசிட் அடித்துள்ளார். இதை தமிழகத்தில் உள்ள சில கட்சி தலைவர்கள் அமலாக்கத்துறை ரெய்டு வந்துவிட்டாலே மோடியை சந்திக்க ஓடிவிடுகிறாரே மு.க. ஸ்டாலின் என்று கிண்டல் செய்து வருகிறார்கள்.